விஜய். மக்களே, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. மக்களே, இந்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க. இதை வச்சு ஒரு அவதூறு பரப்புறாங்க. எதுலதான் இந்த திமுகவும் இந்த மற்றும் பலரும் அவதூறு பரப்புவாங்கன்னே புரிய மாட்டேங்குது. நாளுக்கு நாள் ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்காங்க. அது எப்படி? அமைச்சர் மட்டும் ஸ்பெஷலான ஃபுட் எடுத்துட்டு வந்து சாப்பிடுறாரு, பசங்களுக்கு இட்லியும் சாம்பாரும் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. மக்களே, இந்த வீடியோவை நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும். குழந்தைங்களுக்கு இட்லி சாம்பார் சட்னி கூட பிரெட்டும் வச்சிருப்பாங்க. அமைச்சர் வெறும் பிரெட் மட்டும் சாப்பிடுறாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுங்க? அமைச்சருக்கு பிரெட் பிடிச்சிருக்கு, பிரெட் சாப்பிடுறாரு. குழந்தைங்களுக்கு இருக்க என்னென்னலாம் இருக்கோ அது மொத்தத்தையும் வச்சிருக்காங்க. இதை வச்சு அவதூறு பரத்துவீங்களா? என்னங்க, ஒரு நியாயம் வேணாமா? அமைச்சருக்கு மேபி இட்லி பிடிக்காம இருந்து பிரெட் மட்டும் பிடிச்சிருக்கலாம், அதனால அவர் பிரெட் சாப்பிடுறாரு. குழந்தைங்களுக்கு இருக்க மொத்தத்தையும் வச்சிருக்காங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு? இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த விஷயத்தை வச்சு இந்த திமுகவும் மற்றும் பலரும் கேவலமான அரசியல் செஞ்சிட்டு இருக்காங்க, அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்க கூடிய விஷயம். நாட்டுல நிறைய இருக்குங்க, நிறைய பிரச்சனை இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் பாப்போமே. நம்ம அதுக்காக குரல் கொடுங்க. கண்டிப்பா நாங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதே அமைச்சர் அதே நேரு ஸ்டேடியம்ல குழந்தைங்க ஏதோ ஈவெண்ட்டுக்காக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ சில குழந்தைங்க காலில் ஷூஸ் இல்லாததை அவர் கவனிக்கிறாரு. கவனிச்சுட்டு இமீடியட்டா அதை அட்ரஸ் பண்ணி, ஏன் ஷூ இல்ல, எதனால இல்ல, குழந்தைங்க ஷூ இல்லாம ஓட முடியாதுன்றத புரிஞ்சுட்டு இமீடியட்டா அந்த குழந்தைங்களுக்கு ஷூஸ்க்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ பண்ணாரு. அதை பத்தி ஒருத்தனும் வாயவே திறக்கல. இதுல இருந்து என்னங்க தெரியுது? இவனுங்க எப்படா கேப் கிடைக்கும், எப்படா நம்ம நுழைஞ்சிடலாம், எப்படியாவது அவதூறு படுத்திடலாம், எப்படியாவது டிவி கேட்க ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துலான்ற ஒரு கெட்ட எண்ணம். காய்ஸ், அவங்கதான் உண்மைக்கு மாறான கேவலமான விஷயங்களும் பொய்யான விஷயம் பரப்புறாங்கன்னா நம்மளும் அதை செய்வோமா? அதுவும் டிவி கேல இருந்துட்டு நம்ம ஃபேக்ட மட்டும் தான் பேசுவோம், உண்மையை மட்டும் தான் பேசுவோம். இதுவே அவங்க நிஜமாலே தப்பு பண்ணியிருந்தா கண்டிப்பா நம்ம குரல் கொடுத்திருப்போம், விமர்சனம் பண்ணிருப்போம், கண்டிப்பா அவங்கள கண்டிச்சும் இருப்போம். ஆனா இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் விமர்சனம் பண்ணணுமான்னு மக்களாகிய நம்மளே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. மக்களாகிய நீங்க சொல்லுங்க, இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட எல்லா லவ் அண்ட் சப்போர்ட்டும் கொடுங்க. அண்ணன் ஸ்டைல்ல எப்பயும் போல நல்லா இருப்போம், எல்லாருமே நல்லாவே இருப்போம்.